ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னு நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்டீரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். பிரியாவை பின்னால் வச்சு காட்டுறவன் என்ன செய்யறான்னு பார்த்தா அப்படியே அவளை கூட்டிகிட்டு மேலே ஏறிட்டு அவனோட ஃப்ளோருக்கு போகிறதுக்கு அந்த பில்டிங்கில் ஏறி போகிறான். மோகனா, நான் செஞ்சது தப்பு தான், நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன், என்கிட்ட வேதஸ்ரீயை விட்டுடு அப்படின்னு சேகர் கையெடுத்து கெஞ்சி கேட்குறாரு மோகனா கிட்ட. விட்டுட்டுமா? சரி, இவளை விட்டுடுற அப்படின்னு வெள்ளங்கமாக சொன்னவங்க உண்மையாகவே வேதஸ்ரீ அவங்கள விட்டுடுறாங்க. அப்போ பார்த்து சேகரும் அவினாஷும் அவங்களோட ஸ்டேஜோ வேலை போகிற இடத்துக்கிட்ட பெட்ஷீட்டை எடுத்துகிட்டு ஓடி போகிறாங்க. நல்ல வேலையாக வேதஸ்ரீ அந்த பெட்ஷீட்லேயே விழுந்துடுறாங்க. வேதஸ்ரீ அவங்களுக்கு எதுவும் ஆகாததை பார்த்து தான் அவங்களுக்கு தான் உயிரே வருது. சேகர் அவங்க உறைஞ்சி போய் அழுதுகிட்டே இருக்காங்க. அண்ணா, தைரியத்தை எழுதுறாங்க அப்படின்னு அவினாஷ் சொல்கிறாரு. இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்த பாடம் போதும்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை என் வழியில் குறுக்கிட்டீங்க, நான் கொடுக்குற பாடத்தை கற்றுக்க உங்கள் உடம்புல உயிரிக்காது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரையும் மிரட்டுறாங்க. இவங்க எல்லாரும் வேதஸ்ரீ அவங்கள கவலையாகவே பார்த்துட்டு இருக்காங்க. அஞ்சும் பிரியாவை பார்த்து பார்த்து கவனமாக கூட்டிகிட்டு வரான். வேதஸ்ரீ, இன்னைக்கு நான் செஞ்ச தவறால உன் உயிர் போக இருந்தது. ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆகினா நான் என்ன ஆகிப்பேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு கவலையாக சொல்கிறாரு. இதை நினச்சி தான் நான் உங்களை அவ்வளோ தூரத்துக்கு தடுத்தேன். மோகனா சக்தி வாய்ந்த ஆவி, அவசரப்படுறது நல்லதில்லை. நம்ம செய்கிற ஒவ்வொரு தவறும் நமக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்துவான்னா அப்படின்னு அவினாஷ் சொல்கிறாரு. இங்கே பாருங்கண்ணா, இப்போ உள்ள நிலைமையை குறித்து நாம தான் நடந்துக்கணும் அப்படின்னு சைத்தாலையும் சொல்கிறாங்க. தெய்வ சக்தி வர வரைக்குமாச்சும் காத்திருந்தானே அப்படின்னு சொன்னதை கேட்டதும் சேகர் அவரு, சரி சைத்தாலே, தெய்வ சக்தி எங்க, ஏன் ஆச்சு இன்னும் அவளை கூட்டிட்டு வரையில அப்படின்னு கேட்குறாரு. யோ, அவன் ஸ்டெப்ல ஏறா, சொன்ன உடனே வந்து நிற்கிறதுக்கு வருவான். நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஆச்சு அவளை கூட்டிகிட்டு வர போயிட்டுக்கான்ல, கூடிய சீக்கிரம் அவளை கூட்டிகிட்டு வந்தே தருவான்னு அப்படின்னு நம்பிக்கையாக சொல்கிறாங்க. எப்போ வருவான்னு எதுவுமே புரியலை அப்படின்னு அவர் சொல்கிற டைம் கரெக்டாக ஆஞ்சு மேலே வந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அஞ்சுக்கு கால் பண்ணுங்க, அவன் எங்கே இருக்கான்னாச்சும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சேத்தாலி சொன்னதும் அதை கேட்டு நான் கால் பண்ணுறேன்னு அவினாஷ் கால் பண்ண போகிறாரு. எங்கே போகிறீங்க, எப்படி செய்றீங்க, எப்படி இருக்கீங்க, எங்கே இருக்கீங்க அப்படின்னு ஏதோ சவுண்ட் ஒன்று கச்சான்னு கேட்டுட்டு இருக்குது. என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு அவினாஷ் கேட்குறாரு. அதுக்கு சேகரும் இதுவும் அந்த மோகனாலே வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னென்னு பார்த்துட்டு வரலாம் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் போகிறாங்க. அடே பாவிங்களா, எங்கடா போறீங்க, ஃபர்ஸ்ட் என்ன பாருங்கடா அப்படின்னு வரையும் வேதஸ்ரீ நிற்காங்க. ஆளுக்கு பெரிய தலைப்பாவை கட்டிட்டு ஒருத்தர், எங்க ஊரு பொண்ணை ஃபாஸ்டா வர சொல்லுங்க, வீணா எங்களை கோவத்தை கிளறாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு எல்லாரும் ஆமா வர சொல்லுங்கன்னு எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க. மோகனாவோ ஃபர்ஸ்ட் நான் சொல்றத கேளுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க கேட்டுக்கிடாம இல்லை நாங்க கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுங்கன்னே சொல்லிட்டாங்க. அப்போ அங்கே வந்து சேகர், யார் வேணும், ஏன் வந்தீங்க இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நாங்கள் வரக்கூடாது, ஆனால் உங்கள் வீட்டு பையன் எங்கள் கிராமத்துக்கு வரலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எங்கள் ஊர் பொண்ணு எங்கே அப்படின்னு பையன் பொழுதுற மாதிரியே கேட்குறாரு. நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு புரியாததால சேகர் கேட்குறாரு. வேற யாரை பற்றி? எங்கள் ஊருக்கு வந்து எங்கள் பொண்ணை தூக்கிட்டு போனால் உங்கள் பையனை பற்றி தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் பையனா அப்படின்னு அவர் ஷோக்காக கேட்டதும், அஞ்சு உங்கள் வீட்டு பையன் தானே அப்படின்னு அவரு கேட்குறாரு. அப்போ பார்த்து நம்மன் பாரா, இது திருந்தாது மாமா, சோத்துலையும் அடி வாங்கியாச்சு, சேத்துலையும் அடி வாங்கியாச்சு, அடிக்க திரும்பி வந்துக்கிட்டே இருக்குதேப்பா. அந்த ஆஞ்சு எங்கள் ஊருக்கு வந்து பிரியாவை கிட்னாப் பண்ணிட்டான். ஆஞ்சு இல்லாத தைரியத்தில் அந்த ஆஞ்சு எங்க பிரியா அப்படின்னு பெரிய பில்டப் கொடுக்குறான். ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னால் ஒன்று தெரியணும். ஃபர்ஸ்ட்டு நீ யாருன்னு சொல்லு, இந்த கூட்டத்தோடு எதுக்கு இங்கே வந்த, மரியாதையோட வாழ்கிற குடும்பம் இது அப்படின்னு சொல்லி சேகர் சொல்கிறாரு. நவண்ட மைண்ட் வாய்ஸ், கூட்டம் இல்லாமல் வந்தால் உங்கள் பையன் என்ன கும்மி அடிச்சிருவானே அப்படின்ட்டே இருக்குது. அவன் பார்த்துட்டு அதுக்கடையில் மோகனா வேற, நானும் அதுதான் சொன்னேன், இங்கே எல்லாரும் மரியாதையோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஏன் பையன் அப்படின்னு சொல்ல வந்துட்டு அதுக்கு ஒரு சமாளிக்கிறதா, இல்லை இந்த வீட்டு பையன் அப்படிலாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சமாளிக்கிறாங்க.
இந்த குழந்தைங்கள அன்பாவும் வளர்த்திக்கா அப்படின்னு கலாக்கிறாங்க. அவங்க சொல்றத கேட்டு சேகருக்கு நல்லா குட்டுன்னு போல தோணுறதும் முன்னால போறாங்க. அவினாஷ் தான் அவங்கள தடுக்கிறாருங்க. அவங்க வளர்ப்புல எந்த ஒரு தவறும் நீக்காது அப்படின்னு மோகனா சொல்றாங்க. இங்க ஒரு நிமிஷம், நாங்க இவ்வளவு தூரம் வந்துக்கிறது உங்க வீட்டுக்கு பெருமையை கேட்கறதுக்கு இல்ல. ஒரு விஷயத்த நான் நேரடியாவே சொல்லிடுறேன். எங்க ஊர் பிரியாவை நீங்க இப்ப எங்க கூட அனுப்பி வைக்கலன்னா விபரீதமான விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். மம்மிட பவர் தெரியாம தம்பி மாசா டைலாக் சொல்றாரு. தூசா போவாம சரிதான். நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க. இப்ப இங்க பியா இல்ல அப்படின்னு அவினாஷ் சொன்னதும் காதல பூசு தெரியலா. தப்பா புரிஞ்சுட்டீங்கிறது நாங்க இல்ல, நீங்க தான் தப்பா புரிஞ்சுட்டீங்க. எந்த அஞ்சுக்காக நீங்க வக்காலத்து வாங்குறீங்களோ அடி வாங்கினதையும் பெருமையா நான் என்ன நிலைமையில ஈக்கன்னு தெரியுதுல, அதுக்கு அவன் தான் காரணம்னு சொல்றான். மொத்தமா ஹெல்ப் பண்ணிட்டு எங்க ஊரு பிரியாவையும் இங்க கூட்டிட்டு வந்துட்டான். அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்கன்னு மரியாதையா சொல்லிடுங்க, இல்லைன்னா நாங்க இங்க நேரடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவோம் அப்படின்னு போலீஸை முழுக்க வச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதை பத்தி சொல்றான். போலீஸ்னு சொல்லி மிரட்டுறியா? உன் முன்னால பேசிட்டு இருக்கிற நான் தான் ஏசிபி அவினாஷ் ராட்டோ அப்படின்னு அவரு சொன்னதும் ஆஹா, எங்க ஊருக்கு வந்த ஆஞ்ச் இவ்வளோ எல்லா அராஜகம் பண்றானு நினைச்சேன். அதுக்கு சட்டமும் பக்கு பலமா இருக்குன்னு இப்பதானே புரியுது. சட்டத்தை பைக்குள்ள வச்சுன்னா தப்பு பண்ணுவாங்க தானே அப்படின்னு சொல்றா. ஓ உலர நிறுத்து அப்படின்னு அவினாஷ் சத்தம் போட்டு சொல்றாரு. டோர் ஓபன் பண்ற மாதிரி சவுண்ட் கேட்டதும் எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா ஆஞ்ச் பிரியாவை தூக்கிட்டு வரான். அதை பார்த்தா எல்லாரும் ஷோக் ஆகிடுறாங்க. ஆஞ்ச் பிரியாவை ஸ்லோவா கொண்டு வந்து சோஃபால வைக்கிறான். மோகனா அவங்களுக்கு பிரியாவை பார்த்ததும் தான் தெய்வ சக்தியை யூஸ் பண்ணி அந்த கிளாஸை உடைச்சிட்டு வந்ததெல்லாம் மைண்டுக்குள்ள வருது. பியா பியா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட போனவ பியா எந்திரிக்காம இருந்ததும் அஞ்சு பார்த்து பியாக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லு அப்படின்னு கேட்குறான். எதுவும் ஆகல, இப்ப அவ அன்கான்சியஸ்ல இருக்கான்னு சொல்றான். எப்படி அன்கான்சியஸ்க்கு போனா? என் பியாட நிலைமை எந்த நிலைமையில இருக்குன்னு பாத்தீங்களா? இவ எவ்வளவு நல்ல பொண்ணு தெரியுமா? அவளுக்கு உங்க பையன் இந்த நிலைமை ஏற்படுத்தி வச்சுக்கானே அப்படின்னு அழுறா. நீங்க எல்லாரும் உங்க பையனை பத்தி வீராப்பா பேசுனீங்க, வளர்ப்பை பத்தி பெருமையா பேசுனீங்க, ஆனா அவன் செஞ்சிக்க வேலையை பத்தி பாத்தீங்களா அப்படின்னு அவரு சொன்னதும் மேல குற்றம் சாட்டுறதுக்கு முன்னால என்ன ஆச்சுன்னு கேட்கலாம்ல. அஞ்சு கிட்ட இதை பத்தி ஒரு வார்த்தை கேட்கலாம். மோகனா அவங்க இன்னசென்ட் மாதிரியே கலைக்கிறாங்க. அஞ்சு பண்ணதெல்லாம் வச்சுட்டு அந்த தலைவர் நடந்த சம்பவங்களை ஒருவேளை நேரடியா பார்க்காம இருந்தா விசாரிக்கலாம். அத்தனை பேர் முன்னாலையும் உங்க பையன் எங்க ஊர் பொண்ண கல்யாண மண்டபத்துல இருந்து தூக்கிட்டு வந்திக்கான் அப்படின்னு அவர் பாதத்தை வச்சு சொல்றாரு. அவன் யார் செஞ்சுக்கான்னு தெரிஞ்சதால சேகரும் ஆஞ்சி இப்படி பண்ணிக்கான்னு அதுக்கு பின்னால நிச்சயமா ஒரு காரணம் இருக்கும்னு சேகர் சொல்றாரு. எங்க கிராமத்துக்கு அசிங்கத்தை ஏற்படுத்துற மாதிரி காரியத்தை செஞ்சுக்கான். இந்த காரியம் மன்னிக்கக்கூடிய சாதாரண தவறு இல்ல, அவன் செஞ்ச தவறுக்கான தண்டனை நிச்சயம் கிடைக்கணும். காய்ஸ், அஞ்சு எல்லாரையும் பறக்க விட்டப்போ இந்த ஆளை பாத்தீங்க. ஒருவேளை சந்தையில பொண்ணுல ஒழிஞ்சு தீந்திப்பாரோ தெரியல. சட்டம் தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னால குற்றவாளிக்கு காரணத்தை சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு வரும். இது தொடர்பா அஞ்சு என்ன சொல்ல வரான்னு கேளுங்க. அஞ்சு பண்ணது தப்பா இருந்தா அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு கையெழுத்து கும்பிட்டு கேட்குறாங்க. மம்மி நல்லா சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி எமோஷ்னலாக கருதி ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதில் அஞ்சும் ஒபியஸ்லி விழுந்த மாதிரி தான் இருக்குது. இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் குழந்தைங்க மேலே உயிரையே வச்சுக்காங்கன்னு தெரியும். ஆனால் நீங்கள் ஏன் மன்னிப்பு கேட்கணுன்ற? தப்பு பண்ணது அவன், மன்னிப்பு கேட்க வேண்டியதும் அவன் தானே. சார் கொஞ்சம் அஞ்சா பார்த்து சொல்லுங்க. நீங்கள் ஒரு தாயின விஷயம் எனக்கு தெரியும். எனக்கும் ஒரு தாய்க்கா. நானும் மனசார என் அம்மாவுக்கு மதிப்பு கொடுக்குறேன். எப்படி அவங்களோட ஃபேஸில் பிரயோகம் வச்சு அவங்களோட கதையை க்ளோஸ் பண்ணிட்டு போகிறோம் மதிப்பு கொடுக்குறதா? இப்போ நீங்கள் சொல்கிறதால உங்கள் பிள்ளைக்கு இது சம்மந்தமாக என்ன காரணம்னு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தரலாம். நீங்கள் அவன் ஒரு வாய்ப்பு தரதால தான் தம்பிங்க உயிரோட இருக்கிறேன்னே தெரியாமல் சொல்லுடா அப்படின்னு அவனை பார்த்து கூட்ட பின்னால் இருக்கிறதால தைரியமாக கேட்குறான். பதில் சொல்லு, எதுக்காக கிராமத்துலேருந்து தூக்கிட்டு வந்தேன்னு தலைவர் கேட்குறாரு. முக்கியமான காரணம் இருக்குது, என் அம்மாவை காப்பாற்ற தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன் அப்படி உங்கள் அம்மாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அவர் மிரட்டலாவே கேட்குறாரு. அவன் அந்த அம்மா சிலையா மாறினதை நினச்சி பார்த்தவ அவங்கக்கிட்ட எப்படி சொல்கிறேன்னு தெரியாமல் தயக்கமாகவே அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிடுறான். நம்மளும் மோகனாவை மேலே கீழே பார்த்துட்டு அதான் உங்கள் அம்மா குத்துக்கல்லாட்டம் எல்லா சூழ்நிலையும் நிற்கிறாங்களே,
டேய், அதான் உங்க அம்மா குத்துக்கல்லாட்டம் நல்லா நிக்கிறாங்களே. மோகனா ஏண்டிய பவர் தெரியாம மோகனா ஏண்டிய வேற இன்சல்ட் பண்றான். மோகனா வந்து எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்கோர் பண்ணாங்களோ அதெல்லாம் எதுவும் இல்லைன்ற மாதிரியே அஞ்சுனானா நான் என்ன உண்மையான அம்மாவை சொல்றேன், வேதஸ்ரீ அம்மா. இதை கேட்டு மோகனா அவங்க கடுப்பாகி ஸ்டெஜோவை முறைச்சி பார்க்குறாங்க. நம்மளும் ஷோக் ஆகி, ரெண்டு அம்மாவா, டபுள் மதர் அப்படின்னு மோகனாவை பார்த்துட்டு சொல்கிறான். உங்க அம்மாவுக்கு என்னாச்சுன்னு சொல்லுன்னு தலைவர் கேட்குறாரு. அது வந்து அது என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியாது. என் அம்மாவை காப்பாற்றுற சக்தி தெய்வ சக்தி தான் இருக்குது. அந்த தெய்வ சக்தி தான் பிரியா. அவங்களுக்கு புரியுற மாதிரி இல்லாட்டியும் ஒரு அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறான். தலைவரே, என்ன சொல்கிறான் இவன்? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குதே. கொஞ்சம் தெளிவாக பேசு, என்னதான் சொல்ல வர? இப்போ தெளிவாக சொன்ன விளங்கிற மாதிரியே பில்டப் கொடுக்குறாரு. சொல்லக்கூடிய விஷயத்த நான் உங்ககிட்ட தெளிவாக சொல்லிட்டேன். இதுக்கு மேலே என்னால் எதுவும் சொல்ல முடியாது. அவன் சொன்னதை கேட்டதும் தலைவரும் கோபமாகவே, உண்மையிலேயே சொல்ல முடியாதா, இல்லாட்டி சொல்லக்கூடிய அளவுக்கு உங்ககிட்ட காரணம் எதுவும் இல்லையான்னு கேட்குறாரு. கூட்டத்தில் இருந்து இன்னொருத்தரும், இவன் நமக்கு சாக்கு போக்கு சொல்லி நம்மளை விரட்டி விட பார்க்குறான்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. தலைவரே, அவன் சொல்ல வேண்டிய விஷயத்த தான் நான் சொல்லிட்டேனே. அடுத்து நாம் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு நாம் பேசிட்டே இப்போன்னு நம்மன்னு சொல்கிறான். வாங்க பியாவை தூக்குங்க அப்படின்னு எல்லாரும் பியாவை தூக்க வர்றாங்க. அப்போ வந்தவங்களாம் சேகர் நிறுத்திட்டு, எங்கே பாருங்க, ஆஞ்சி சொன்ன விஷயத்துல எந்த பொய்யும் இல்லை. அவரும் தெளிவாக இல்லாமல் சொன்னதும், நீங்கள் சொல்ல வர விஷயத்த தெளிவாக சொன்னா தான் எங்களுக்கு புரிய வரும் அப்படின்னு தலைவர் திரும்பவும் சொல்கிறாரு. அதான் சொல்கிறோம்ல, இந்த விஷயத்த எங்களால் உங்ககிட்ட தெளிவாக சொல்ல முடியாதுன்னு அவினாஷும் சொல்கிறாரு. ஏன் சொல்ல முடியாதுங்கிற இந்த நமன் எந்த டைம் கோமடி பண்ணுறேன்னு தெரியாமல் அப்படி என்ன காரணம், யார் நம்மக்கிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு கேட்குறான். ஒருவேளை உங்கள் அம்மாவுக்கு முடியலைன்னா அந்த வியாதிக்கு ஏதாச்சும் பேர் இருக்கணும்ல. இதை கேட்ட அஞ்சுக்கு கோவம் வந்துடுது. அவங்களுக்கு எந்த வியாதியும் இல்லை அப்படின்னு சொன்னவன் அப்படியே தயக்கமாகவே அவங்க கல்லாக மாறிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டவங்க எல்லாரும் இவன் என்ன சொல்கிறான்னு புரியாமையே பார்க்குறாங்க. என்ன விளையாடுறீங்களா, எங்களை பார்த்தா அவங்களுக்கு முட்டாள் மாதிரி இருக்கா அப்படின்னு அந்த கூட்டத்தில் ஒரு லேடி கேட்குறாங்க. நாங்கள் போய் சொல்லலை, அஞ்சு சொல்கிறது தான் உண்மைன்னு அவினாஷ் சொல்கிறாரு. என்ன சார் பேசுறீங்க, இவ்வளோ பெரிய போலீஸ் ஆஃபீஸராக இருந்துட்டு இந்த முட்டாள்தனமான விஷயத்தெல்லாம் நம்புறீங்களா? சரி, ஒத்துக்கிறோம். இவர் சொல்கிற மாதிரி அவட அம்மா கல்லாவே மாறிட்டாருன்னு வச்சுக்கிறோம். அந்த விஷயத்துக்கும் நம்ம ஊர் பொண்ணுக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்குதுன்னு தெரியாதால கேட்குறாரு. ஏன்னா பியா கிட்ட தெய்வ சக்தி இருக்குது. தெய்வ சக்தி கொண்டவங்க தொட்டா தான் அந்த கல்லுக்கு உயிர் கொடுக்க முடியும். பியாட பவரை ஆஞ்சு கண்ணாலேயே பார்த்ததால அதை பற்றி சொல்கிறான். ஆனால் அவங்களுக்கு அது தெரியாது தானே, அது நம்பாம அவங்களும் அப்போ அந்த சிலையை தூக்கிட்டு வாங்க நாங்களும் பார்க்குறோம், அப்போ நீங்கள் உண்மை சொல்கிறீங்களா பொய் சொல்கிறீங்களான்னு தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை வேதஸ்ரீ கல்லாகிறத இவங்க பார்த்தாங்கன்னா பியா தொட்டு வேதஸ்ரீக்கு உயிர் வந்துட்டுன்னா பியா ஒரு தெய்வ சக்தின்னு தெரிய வந்துடும். அதுக்கப்புறம் பியாவை எங்கேயும் போக விட மாட்டாங்க. கூடாது கூடாது, அந்த பியா இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு நினச்சவங்க, ஐயோ யார் நீங்களாம் புரிஞ்சுக்க மாட்டீங்க, எங்கள் வேதஸ்ரீ அக்கா கல்லா தான் இருக்காங்க, அவங்கள பியா வளர்த்தா காப்பாற்ற முடியும், பியா ஒரு தெய்வ சக்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டே அங்கே நின்றவங்க ஏதோ பிளேன் பண்ணிட்டு பியா கிட்ட போயிட்டாங்க. கல்லு தெய்வ சக்தின்னு குழப்புறீங்க, மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவரு கத்துனதும், இங்க பாருங்கய்யா, நாங்கள் சொல்றதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கும் புரியுது அப்படின்னு சேகர் சொல்ற டைம் அப்போ பார்த்தா மோகனா சைலண்டா வேதஸ்ரீ அவங்ககிட்ட சாரியில எடுத்த துண்டை எடுக்கிறாங்க வெளியே. என் மனைவி வேதஸ்ரீ ஒரு சிலையா தான் மாறிக்கா, அந்த தெய்வ சக்தி தான் பியா அப்படின்னு சேகர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. வேதஸ்ரீட சிலைய ஒரு தெய்வ சக்தி கொண்டவர் ஸ்பரிசிச்சா அந்த சிலைக்கு உயிர் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம நைஸா பியா மேல அந்த சாரிட்ட துண்டை போட்டுடுறாங்க. அப்ப அவினாஷ் அவரும் பியா தெய்வ சக்தின்னு ஒரு மாதம் சொல்லிக்காங்கன்னு சொல்றாரு. அப்ப மோகனா அவங்க போட்ட சாரிட்ட துண்டு வந்து பியா மேல படாம அது அப்படியே கீழே வெந்துடுது. எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாரும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பியாவை எங்ககிட்டே இருந்து பிரிக்கிறதுக்கு திட்டமிடுறாங்க. அது மட்டும் நடக்கக்கூடாது, நான் அடித்து சொல்கிறேன், பியாவை நாங்கள் விட்டுட்டு போக மாட்டோம் அப்படின்னு அவன் கத்துறான். நாங்கள் போக மாட்டோம்னு கத்துனதும் எல்லாரும் அவங்க கத்துறதை பார்த்துட்டு அவங்க எப்படியாச்சும் சமாதானப்பட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டைமை யூஸ் பண்ணின மோகனா,
அந்த துண்டை அவங்களோட முடியால் நைஸாக எடுத்தவங்க அப்படியே யாருக்குமே தெரியாமல் கொண்டு போயிட்டு பியாட கை மேலே வைக்கிறாங்க. பியாட கை பட்டதும் அந்த துண்டு பிரைட் ஆகுது. எங்கள் வேதஸ்ரீயை பார்த்தா அவங்க கல்லாயின்றதெல்லாம் அப்படி இல்லாமல் போயிட்டு மனுஷனாகவே வந்துடுறாங்க. எங்கள் பியாட கையில் பட்ட துண்டு இல்லாமல் போகுது. அங்கே வேதஸ்ரீ அவங்களுக்கு அப்போ தான் உயிர் வருது. பழைய நிலைக்கு திரும்பினதை வேதஸ்ரீ அவங்க இப்போ தான் உணர்றாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹெப்பியாக இருக்குது. போங்க போங்க, அந்த சிலையை தூக்கிட்டு வாங்க, பார்த்தா தெரிஞ்சிடும் உண்மையா இல்லையான்னு அவர் இன்னும் அதையே சொல்லிட்டுக்காரு. நல்லது, சிலையா மாறிக்கிற எங்கள் அண்ணியை பார்த்தா தான் உங்கள் மனசுக்கு நம்பிக்கை வரும்னு சொன்னா அந்த சிலையை தூக்கிட்டு வரேன் வாங்க அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ பார்த்தா வேதஸ்ரீ அவங்களையும் வந்து நிற்கிறாங்க. அவங்க இப்படி வந்ததை பார்த்து எல்லாரும் எமோஷ்னல் ஆகி அழுகுறாங்க. அஞ்சும் அழுதுகிட்டே அம்மா அப்படின்னு சொல்கிறான். வேதஸ்ரீயை பழையபடி மாற்ற வேணான்னு தான் நினச்சேன். ஆனால் தெய்வ சக்தி ஈக்கணுமா இல்லை வேதஸ்ரீ பொழைக்கணுமான்னு யோசிச்சப்போ வேதஸ்ரீ பொழைக்க வேண்டியது முக்கியமாகிட்டு. இவளை காப்பாற்றத்தான் அஞ்சு பிரியாவை தூக்கிட்டு வந்தேன்னு என்ன சொன்னாலும் ப்ரூஃப் பண்ணல. அது அவங்க நினச்சது நடந்துட்டேன்னு மைண்டுக்குள்ள மோகனா ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்காங்க. அக்கா பொழைச்சிட்டாங்க, எப்படிக்கா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சைத்தாலே ஓடி போகிறாங்க. அவினாஷும் சேகரும் வேதஸ்ரீ அவங்க கிட்ட போகிறாங்க. சைத்தாலி அவங்க வேதஸ்ரீயை ஹக் பண்ணிட்டே அக்கா நீங்கள் பழைய நிலைமைக்கு மாறிட்டீங்க அப்படின்னு அழுதுகிட்டே சொல்கிறாங்க. அப்போ சேகரும் வந்து அவங்கள ஹக் பண்ணிக்கிறாரு. வேதஸ்ரீ நீ சிலையானதை பார்த்ததும் எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல வருத்தமாக சொல்கிறாரு. வேதஸ்ரீ அவங்களும் எமோஷ்னல் ஆகி பார்த்துட்டிருக்காங்க. அப்போ பார்த்த சைத்தாலியும் அக்கா அது சரி, நீங்கள் எப்படி பழையபடி மாறினீங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. தெரியல, திடீர்னு யாரும் வந்து எனக்கு உயிர் கொடுத்த மாதிரி தோணுச்சுன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு தெரியல பியாவால் தான் இது நடந்துக்கின்னு. அப்போ ஆஞ்ச் அம்மா அப்படின்னு சொல்கிறான். அவங்களும் திரும்பி பார்க்க ஆஞ்ச் எமோஷ்னல் ஆகி அம்மாவை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். எல்லாரும் ஹெப்பியாக பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா நீங்கள் குணமாகிட்டீங்க தானம்மா அப்படின்னு அழுதுகிட்டே கேட்குறான். அவங்களும் ஆமாட்டு அழுதுகிட்டே தலை ஆட்டுறாங்க. அம்மா நீங்கள் திரும்ப என்னை விட்டு போனீங்க, எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் ஆரம்பிச்சிட்டாங்கயா அப்படின்னு சகிக்க முடியாத மாதிரியே ரியாக்ஷன் ஒன்று மோகனா கொடுக்குறாங்க. இல்லை ஆஞ்ச், சத்தியமாக சொல்கிறேன் ஆஞ்ச், நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்க அதுக்கு பிறகு தான் பியா இருக்கிறத பார்க்குறாங்க. பியாவை கூட்டிகிட்டு வந்துட்டியா அப்படின்னு சந்தோஷமாக கேட்குறாங்க. அவனும் ஆமான்னு தலையாட்டுறான். அந்த தெய்வ சக்தி தான் ஏண்ட பியா அப்படின்னு குருமாத்தா சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. மோகனா வேதஸ்ரீயை முறைச்சி பார்க்குறாங்க. வேதஸ்ரீயும் எல்லாத்துக்கும் காரணம் இவன் தாண்ட மாதிரி அவங்களும் முறைச்சி பார்க்குறாங்க. அது சரி, பொய்யா உண்மையாகிற விதையா உங்ககிட்ட இதுதாயா கற்றுக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் கல் சிலையாக மாறிட்டாங்கன்னு சொன்னீங்க, அந்த சிலையை காட்டுங்கன்னு கேட்டப்ப குணமாயிட்டாங்களா? எப்பாடி, இந்த அம்ஜி மட்டும் இல்லை, இந்த அம்மா ஏன் இந்த மொத்த ஃபேமிலியும் டோட்டல் ஃப்ராடாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு கோபமான ஆஞ்ச் இனாஃப் அப்படின்னு ஜஸ்ட் ஒரு வேட்டு தான் சொல்கிறான். இதை கேட்ட உடனே ரமன் பம்ப ஆரம்பிச்சிடுறான். அப்போ ஆஞ்ச் அவன்கிட்ட போயிட்டு என் அம்மாவை பற்றியோ என் ஃபேமிலியை பற்றியோ சொன்ன நடக்கிறதே வேற. என் அம்மா குணமானதுக்கு காரணம் நீங்குது, ஏன்னா தெய்வ சக்தியோட பாதம் இந்த வீட்டில் பதிஞ்சிக்கி. அவன் ரகடா சொல்றதை கேட்டு ரமன் பம்மிக்கிட்டே அதான் அவங்க அம்மா குணமாகிட்டாங்களே, இப்போ நாங்கள் பியாவை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படி சொல்லிட்டு அஞ்சை கடந்து பியா கிட்ட போனவன் பியா கணக்கு வந்து பாரு பியா அப்படின்னு அவளை போட்டு எழுப்புறான். அப்போ அஞ்சிட மைண்டுக்குள்ள குருமாதாவை மெடல் பண்ண இவன் ட்ரை பண்ணதும் இவனை அட்டாக் பண்ணதும் தான் ஞாபகம் வருது. இது பாரு நாட்டா வந்திக்க, அவன் எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அஞ்சு கிட்ட போய்த்து அவனுடைய ஷர்ட் கொலரை பூச்சி நீ பியாவை கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம வந்து கையை எடுறா முதல்ல அப்படின்னு அவனை கையை எடுத்து விட்டுட்டு திரும்பவும் பியாவையே போட்டு எழுப்புறான். பியா கண்ணை தொண்டு பாரு பியா அப்படின்னு போட்டு அவளை ஆட்டில் அவளும் முடிச்சிடுறா. அவள் எந்திரிச்சதும் அஞ்சு தான் பார்க்குறான். அப்போ அவனும் அவளை பார்க்குறான். அப்போ மோகனா அவங்க பியா கண்டுபிடிச்சிட போகிறான்னு சொல்லி மறைச்சிக்கிறாங்க. அஞ்சு பியா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட போகிறான். அப்போ பியாவுக்கு காட்டில் நடந்த சம்பவம் தான் மைண்டுக்குள்ளே வருது. இவன் டச் பண்ண போனதும் அதை பார்த்துட்டே பியா அப்படின்னு கத்திட்டே எழும்பிடுறா. அஞ்சு ஷோக்காவே பார்த்துட்டிக்கா. பியா என்னன்னா நோ என்ன தொடாத அப்படின்னு சொல்லிட்டே தள்ளி போகிறா. இதை அஞ்சு ஷோக்கா பார்த்துட்டே இருக்கா.